தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் இருந்த அரசியல் மாண்பு என்பது இன்று தேடிக் காண வேண்டிய ஒரு பொருளாகிவிட்டது. கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் மதித்துப் போற்றிய தலைவர்களைக் கண்ட தமிழகம் இன்று தரம் தாழ்ந்த விமர்சனங்களால் தத்தளிக்கிறது. ஒரு காலத்தின் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகச்சிறந்த பண்புகள் இருந்தன. மேடைகளில் அனல் பறக்கும் பேச்சுகள் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்வில் எதிர்த்தரப்பு தலைவர்களின் சுகதுக்கங்களில் பங்கெடுப்பதும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்துவதும் தமிழகத்திலிருந்த மரபு. ஆனால் இன்றைய சமூக வலைதள யுகத்திலும் அதிகார போட்டியிலும் அந்த மாண்பு மங்கி வருவதைக் காண வருத்தமாக உள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை வழிநடத்தியபோது அப்போதைய முதலமைச்சர் காமராஜரை கடுமையாக விமர்சிப்பார். ஆனால் காமராஜரை கல்விக்கண் திறந்த காமராசர் என்றும் நல்லவர் காமராசர் என்றும் பாராட்ட தயங்கியதில்லை. அதேபோல் அண்ணா மறைந்தபோது அஞ்சலி செலுத்த வந்த காமராஜர் கண் கலங்கி நின்றது அன்றைய அரசியல் மாண்பிற்கு ஒரு சான்று. கலைஞர் மற்றும் எம்ஜிஆர், திரையில் ஒரு தோழமை, அரசியலில் ஒரு போட்டி. இருவருக்கும் இடையே அரசியலில் கடும் மோதல் இருந்தது. எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி அதிமுகவை உருவாக்கியபோது பலத்த விமர்சனங்கள் எழுந்தன. இருப்பினும் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கும்போது கைகுலுக்கிக் கொள்வதும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொள்வதும் குறையவே இல்லை. கொள்கை ரீதியாக ஒரு துருவம் ஆத்திகம் ராஜாஜி, மறுதுருவம் நாத்திகம் பெரியார். ஆனால் பெரியாரும் ராஜாஜியும் இருவரும் தனிப்பட்ட முறையில் உற்ற நண்பர்களாக இருந்தனர். ராஜாஜி உடல்நலம் குன்றியிருந்தபோது பெரியார் அவரை சந்திக்கச் சென்றதும் ஒருவருக்கொருவர் காட்டிய அன்பும் இக்கால அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம். எங்கே போனது அந்த மாண்டு? இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. தரம் தாழ்ந்த தனிநபர் விமர்சனங்கள், கொள்கைகளைப் பற்றி பேசாமல் ஒரு தலைவரின் குடும்பத்தை பற்றியோ அல்லது உடல் தோற்றத்தை பற்றியோ தரம் தாழ்ந்து பேசுவது வாடிக்கையாகிவிட்டது. அநாகரீகமான பேச்சுகள், மேடை பேச்சுகளில் எதிர்த்தரப்பு தலைவர்களை ஒருமையில் அழைப்பதும் பொதுவெளியில் ஆபாசமான சொற்களை பயன்படுத்துவதும் பெருகியுள்ளது. சமூக வலைதளப் போர், கட்சித் தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் இழிவாக பேசுவதும் போலியான செய்திகளை பரப்புவதும் அரசியல் மாண்பு என்பதற்கு சவப்பெட்டி அணியடிப்பது போல் உள்ளது. சட்டமன்ற கலாச்சாரம், ஒரு காலத்தில் அறிவுபூர்வமான விவாதங்கள் நடந்த சட்டசபை இன்று கூச்சல் குழப்பங்களாகவும் வெளிநடப்புகளுக்கான இடமாகவும் மாறியுள்ளது. பேச்சில் வேகம் இருக்கலாம், ஆனால் அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது. நகைச்சுவை இருக்கலாம், ஆனால் மற்றவரை இழிவுபடுத்தக்கூடாது. அரசியல் என்பது மக்களுக்கான சேவை. அதில் ஆரோக்கியமான விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவை ஒருபோதும் தனிநபர் வசையாக மாறக்கூடாது. தமிழகத்தின் பழைய தலைவர்கள் காட்டிய அந்த பாதையில் தற்போதைய தலைமுறையும் பயணிக்கத் தொடங்கினால் மட்டுமே அரசியல் மாண்பு மீண்டும் உயிர் பெறும். நமது அடுத்த சந்ததியரும் அதனை பின்பற்றுவர். நாகரீகம் காக்கும் அரசியலே நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்.